பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் மாரத்தானில் இந்த 59th கொஷினோட வீடியோ கிளிப்பை அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது 59th கொஷின் மட்டும் சொல்யூஷன் வந்து போடாமல் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அதனால் சரி தேடி பார்த்தேன். ஸோ அந்த கம்ப்ளீட் மாரத்தானை ஃபுல்லாக நான் ஒரே வீடியோவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன்னா, ஸோ அதனால் திரும்பி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு கொஷினை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்லெட்ஸ் இன் அ டேங்க். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கில் 3 இன்லெட் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பைப்ஸ் ஆர் ஓப்பன்ட் அட் த சேம் டைம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பைப்பும் ஓப்பன் பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ அது ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய டைமும் தேர்ட் பைப் மட்டும் தனியாக எடுத்துக்கக்கூடிய டைமும் வந்து 1 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க, சரியா? ஸோ அப்படின்னா செகண்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்லெட்டை விட 5 மணி நேரம் அதிகமாக எடுக்கிறான். அதே மாதிரி கம்பேர் டு தேர்ட் இன்லெட்டோட கம்பேர் பண்ணும்போது 4 ஹவர்ஸ் கம்மியாக எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த கொஷினில் ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. ஸோ என்ன மிஸ்டேக்னா, இங்கே மோர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல லெஸ் வரணும். அதே மாதிரி இங்கே லெஸ் கொடுத்துருக்க இடத்துல மோர் வரணும், சரியா? ஸோ இது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக ஏதோ எடிட் பண்ணும்போதோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போதோ கொஷின் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் கொஷின் வந்து கன்ஃபார்மாக மிஸ்டேக், நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபார்மெட் இருக்குங்க. ஸோ இப்போது 1/x + aன்னு சொல்லி ஒரு டைம் ஹவர்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட எக்ஸ் ப்ளஸ் பி ஹவர்ஸை கூட்டும் பொழுது நமக்கு 1/x ஹவர்ஸ் வருது அப்படின்னா, நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை இங்கே போட்டு மல்டிபிள் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அது என்ன அப்படின்னா x = √(ab) அப்படின்ற மாதிரி வரும், சரியா? ஸோ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை ஏபியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த 2 நம்பரை இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், சரியா? ஸோ இப்போது x = √(ab)ன்னு போட்டேன்ல. ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த x + b அப்புறம் இந்த x + ab இதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. ஸோ இப்போது x + b ப்ளஸ் x + ab, சரி x + a மட்டும்தான், ஓகே, டிவைடட் பை x + a × x + b. ஓகே, சரி. இப்போ எக்ஸால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x² வரும், தென் bx வரும், தென் ax வரும், தென் ab வருது, ஓகேவா? ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னா 1/x வரும், ஓகே, சரிங்க. ஸோ இப்போது அடுத்ததாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸ் இருக்குல்ல, x + b x + a இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2x, சரியா? ஏன்னா ஒரு எக்ஸு ப்ளஸ் இன்னொரு எக்ஸு 2x தானே, 2x + a + b அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் இங்கே மேலே கொண்டு வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போது x அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா x², ஒரே நிமிஷம், பேஜ் இல்லையா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு, இந்த நம்பர் வந்து இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது ஈக்குவல் போட்டு அப்படியே எழுதிக்கோங்க, சரியா? x² + bx + ax + ab அப்படின்னு இருக்குது, சரியா? ஸோ இந்த எக்ஸு உள்ளார வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ஒவ்வொன்றோட எக்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணுங்கள், சரியா? நான் பேஜ் இல்லாதனால அப்படி எழுதுகிறேன். ஸோ இப்போது எக்ஸ் உள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ x × 2x இருந்ததா? ஆமாம், 2x. அப்போ 2x² மாறிடும். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் a + b இருந்தது, அப்போ ax + bxன்னு வந்து மாறிடும், சரியா? ஸோ புரியலைன்னா நான் இங்கே கூட எழுதுகிறேன். 2x + a + bன்னு இருந்தது, அதோட ஒரு x வந்து ப்ராடக்ட் ஆகுது. ப்ராடக்ட் ஆகும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுங்களேன். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஸோ ax கேன்சல், bx கேன்சல் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே x² இருக்குது, சரியா? இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா 2x² இருக்குது, ஓகேவா? ஸோ 2x²லேருந்து ஒரு x² போயிடுச்சுன்னா வெறும் x² மட்டும் தான் இருக்கும், இந்தாண்ட ab மட்டும்தான் இருக்குது. அப்போ x = √(ab) அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? ஸோ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/x + a + 1/x + b = 1/xன்னு வந்துருச்சுன்னா x = √(ab) நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம், ஓகேவா? இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்து நிறுத்த தேவையில்லை, ஓகேவா? ரைட். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் தான் a, இங்கே இருக்கக்கூடிய நம்பர் தான் b, ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the second inlet takes a 5 hours less than compared to
ஃபஸ்ட் இன்லெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நான் தான் லெஸ் மோர் மாற்ற சொல்லிட்டேன் இல்லையா? ரைட்டு. ஸோ பைப் ஏ இருக்குது, பைப் பி இருக்குது, பைப் சி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னா, இந்த மாதிரி செகண்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது 5 மணி நேரம் கம்மியும், தேர்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது 4 மணி நேரம் அதிகமாகவும் இருக்குதான். சரியா? ஸோ தேர்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது பி வந்து 4 மணி நேரம் அதிகமாக இருக்குது. சரியா? ஃபஸ்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது பி வந்து 5 மணி நேரம் கம்மியாக இருக்குன்னா அப்போ x+9ன்னு எழுதிக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்லெட்டு 5 மணி நேரம் கம்மியாக இருக்குது. தேர்ட் இன்லெட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் அதிகமாக இருக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை எழுதியாச்சா? முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டைமு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ஆக்சுவலாக வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் வந்து அந்த எல்சிஎம் மெத்தடில் சொல்லியிருப்பேனா? ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இந்த 1/, மெத்தட். ஸோ அதுபடி நம்ம இப்படி தானே எழுதுவோம் டைமை. ஸோ 2 டைமும் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஓவரால் டைமுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நான் தான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, x=√ABன்னு சொல்லணும்னா ஓகேங்க. சரி, இப்போ எக்ஸ் என்னது? நம்ம வந்து இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ இப்போ x=9 × 4. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √6, சரி √36 வரும். ரூட்லேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 6 வரும். சரியா? ஸோ 9 × 4 36 ஓகே. ஸோ x=6ங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சாச்சுன்னா இங்கே ஓவரால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு many hours ஃபைன் ஃபஸ்ட் இன்லெட் டு டேக் அலோன் டு ஃபில் த டேங்க் இன் ஹவு many hours. எவ்வளோ நேரத்தில் ஃபஸ்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் வந்து எடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். இது தானே ஃபஸ்ட் இன்லெட்டு, இது தானே ஏ பைப்பு, இது தானே பி பைப்பு. ஸோ ஃபஸ்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம், அதோட ஒரு 9 மணி நேரம் சேர்த்து எடுக்கும், 15 மணி நேரம். சரியா? ஸோ 15 hours. ஸோ செகண்ட் இன்லெட்டை கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு 6 + 4 10 மணி நேரம் வந்து டைம் எடுத்திருக்கும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக நம்ம எப்படி செக் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ 15 hours, 10 hours, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 30ங்கிறது தான் ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 2 டைம்ஸ் வரும். இது 2 பேரும் சேர்ந்து அப்படின்னும் பொழுது 5ங்கிறது 2 பேரோட எஃபிஷியன்சியும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. அதாவது ஏ மட்டும் முடிக்கிறதுக்கு 15 மணி நேரம் ஆகுதா? கரெக்டு. பி மட்டும் முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுதா? கரெக்டு. 2 பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க 30 வேலையாக. சரியா? ஸோ அப்போ A + B. சரியா? இங்கே கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A + B 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையை சி வந்து தனியாக செய்கிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு, 15 hours. புரியுதா? ஏ மட்டும் தனியாக 15 மணி நேரம், பி கேட்டிருந்தால் பி 10 மணி நேரம், 2 பேரும் சேர்ந்துனா 2 மணி நேரம். தட்ஸ் ஆல். சரியா? அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ நான் ஏன் இங்கே கொஷினை தப்புன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா ஜஸ்ட் இப்போ நான் ஒரு நியூ பேஜ் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போது இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் வீடியோக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ பிடிஎஃப்பில் வரும்பொழுது தனியாக நான் அந்த 2 ஸ்லைட் மட்டும் கொடுத்துட்றேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போது இங்கே பழைய கான்செப்ட் படி, சரியா? ஸோ அப்படி போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னு ஒரு பைப் இருக்குது, பின்னு ஒரு பைப் இருக்குது, சின்னு ஒரு பைப் இருக்குது. கொஷினில் சேஞ்ச் இல்லைன்னா சொல்கிறேன். இந்த செகண்ட் இன்லெட் டேக்ஸ் 5 hours மோர். ஓகே, சேஞ்ச் இல்லாமல் மோர். ஓகே, அவங்க கொடுத்துருக்கபடி எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் இன்லெட்டை விட 5 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்லெட் x hours அப்படின்னா செகண்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா x+5 hours எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக தேர்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு தேர்ட் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4 hours லெஸ் கம்மியாக எடுத்துக்குதுன்னா அப்போ தேர்ட் இன்லெட் வந்து x+9 hours அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இப்படி இருக்குதா? ஓகே, நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து, அதாவது A + B 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? சி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த டைமிங்கில் அந்த வேலையை வந்து முடிக்கணும். அதான கான்செப்ட்டு. ரைட்டுங்க. சரி, இப்போது இதுக்கு நான் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி அவனுங்களே அந்த YCT புக்கில் 15ங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ 15 தான் அவனுங்களும் ஆன்சர் வந்திருக்குது. ஆனால் இவனுங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்புன்றதை நான் எப்படி கிளைம் பண்ணுறேன்னா, ஸோ இப்போது 15 hours, ஏன்னா எக்ஸ் தான் எனக்கு 15ன்னு தெரியும் இல்லையா? 15 x+5 வந்து பார்த்திங்கன்னா 20 hours. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ இப்போ 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்தால் 60. ஸோ இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். சரியா? ஸோ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ? 9 இல்லை 7. சரியா? ஸோ 7. ஸோ 1 மணி நேரத்துக்கு 7 வேலை செய்கிறானுங்க. 60 மணி நேரம்னும் போது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 60/7 hours. யார் செஞ்சுருக்கணும்? இந்த சி. அதாவது
ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற நேரம் வந்து 60/7 மணி நேரம். ஏவும் பியும் சேர்ந்து 60/7 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அதே டைமை தான் யார் எடுத்துப்பாங்க, சி எடுத்துப்பாங்கன்ற மாதிரி கொஷினில் கொடுத்துருக்கான். இவன் 1 மணி நேரம் எடுத்தால் இவனு 1 மணி நேரம் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஏபிக்கு 60/7 ஹவர்ஸ் வந்திருக்கு. இந்த சி இருக்கு இல்லையா, ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் + 9, எக்ஸோட வேல்யூ என்ன 15. ஸோ 15ஓட ஒரு 9 ஆட் பண்ணுங்கள், 24 ஹவர்ஸ் வருது. 24 ஹவர்ஸுக்கும் இந்த 60/7 ஹவர்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லையே, சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் வந்து கொஷினில் தப்பு இருக்கிறத தெரியாமல் அவனுங்க எப்படியாவது 15 ஆன்சர் கொண்டு வரணும்னு அதை ஈக்குவேட் பண்ணி அது இதை பண்ணி 15 ஆன்சரை கொண்டு வந்துட்டானுங்க. ஆனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபையே ஆகலையே. A + B 2 பேரும் சேர்ந்து 60/7 மணி நேரம் அப்படின்னா இவங்க சி வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் எடுக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா கூட 8 பாயிண்ட் சம்திங் தான் வரும். சரியா? ஸோ 84/7 ஹவர்ஸ் தான் வருது. அதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஸோ கொஷினில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். சரியா? ஸோ ஆக்சுவலாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி அவனுங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி வந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சொல்யூஷன் வந்து தப்பாகவே வருது. சரியா? ஸோ தப்பாக வருது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்புறம் தான் அந்த தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு சரி அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த கொஷின் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். தென் அந்த கொஷினை மட்டும் ப்ராப்பராக ஆட் பண்ண மறந்துட்டேன். தென் அதையும் தெரியாமல் நான் வந்து டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர். சரியா? ஸோ அன்றைக்கி நான் போட்டது இதை தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தனோ இதை தான் அப்படியே உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன். சரியா? கொஷினில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ கொஷினை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நம்ம கொஷினை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? சரி, ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக சொன்னேன்னா, ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. பேசிக்காக நான் இப்போ எடுத்தோன்னே x + 1/a 1/x + a 1/x + b = 1/x, ஸோ x = √ab அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன்னா உங்களுக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதனால தான் நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபார்மெட்டில் தாங்க மோஸ்ட்லி கொடுப்பாங்க. சரியா? ஸோ சம்மே முதல்ல இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். சரியா? ஸோ x = √ab அப்படின்றத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அதாவது ஒவ்வொரு தடவையும் அந்த YCD புக்கில் இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தட் தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். சரியா? ஸோ அதாவது இப்போ நான் ஆப்ஷனை வச்சு போட்டுட்டேன். சரியா? இங்கே ஆப்ஷனை வச்சு போட்டுட்டேன். ஆக்சுவலாக இது 1/x 1/x + 5 இவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் எனக்கு 1/x + 9 வரும். சரியா? ஸோ இப்போது x + a + x + b = 1/xன்னு தான் ஃபார்மெட் வரணும். என்னடா இங்கே ஃபார்மெட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஸோ அப்போ யோசித்தோம்னா நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் சரி லெஸ்ஸும் மாற்றி போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ அப்போ கொஷினில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கொஷினில் தான் மிஸ்டேக். மேபி இது RRBயே கொஷினை மிஸ்டேக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் கிளைம் பண்ணியிருப்பாங்க. சரியா? 2019 ஜெயிலில் கேட்டிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து எது வரும் அப்படின்னா அந்த 2 பேஜ் மட்டும்தான் வரும். எக்ஸாக்டாக கொஷினை சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஷின் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அந்த ஃபார்மெட் மட்டும் 2 பேஜும் நான் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.